ரெட் லேபிள்ன்றது ஒரு நல்ல டைட்டில். தெரியாதரமாக ஒரு தண்ணி பாட்டிலுக்கு வச்சுட்டானுங்க. அதுக்கு நம்ம எல்லாம் பொறுப்பாக முடியாது. கரெக்டா? ரெட் லேபிள் இஸ் அ வெரி குட் டைட்டில் அப்படின்றத உறுதிப்படுத்திக்குவோம். ஆனால் அதே மாதிரி லெட்டர் போடாமல் நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபாண்ட் இல்லையா? கொஞ்சம் அந்த ஃபாண்ட் மாதிரி இருக்கு. நீ அதெல்லாம் பண்ணுவடா. நீ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எக்ஸாக்டாக அது வரக்கூடாதுன்ற மாதிரி அது மாதிரி தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் லேபிள்னாவே நல்ல கிக்கான ஒரு படமாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. அந்த கிக்கு தெரியுதாப்பா? ஏதோ எந்த லேபிளும் தெரியாத மாதிரி ஒரு சின்ன பையன் பேசுறேன். நான் பேச்சு பேசுகிறான் என் தம்பி. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் பிரியத்திற்குரிய என் இதயம் நிறைந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், இயக்குனர்கள் எழில் அவர்களுக்கும், இயக்குனர் நமது சங்க செயலாளர் எனது அன்பு தம்பி பேரரசு அவர்களுக்கும், அப்புறம் நான் சொன்ன நான் மிகப்பெரிய ரசிகன் அவருடைய இந்த தரண 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 நான் மிகப்பெரிய ரசிகன். நம்ம இயக்குனர் யார் அவரு? காவிய தலைவன் இயக்குனர் என் தம்பி. மிக மிக அருமையான இயக்குனர் அவர். கலைநயத்தோட அப்படியே ஒரு பொயட்டிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்த. நன்றி தம்பி நீங்கள் வந்தது. ஆனால் நீங்கள் ரொம்ப பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் கவிதை மாதிரி முடிச்சுட்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அப்புறம் இன்னொரு தம்பி, இந்த செல்ல தம்பி, அவன் ஜவஹர், மித்ரன் ஜவஹர். அவர் வந்து மிகச்சிறந்த படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர். அவர் வந்து ஏதோ இந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன்றதுக்காக வந்து மெனக்கெட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திரைப்பட விழாவை அழகாக ஒரு விழாவாக கொண்டாடுவதற்குண்டான ஆரம்ப கட்டத்திலிருந்து போராடி இந்த படத்தை அழகாக முடித்து இந்த ஸ்டேஜிற்கு வந்திருக்கிற, இந்த ஸ்டேஜுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்க என்னுடைய அருமை தம்பி தயாரிப்பாளர் ஹீரோ திரு லெலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா பொதுவாக கோயம்புத்தூர்லேருந்து யார் வந்தாலும் என்னை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உறுத்த ஆரம்பிச்சு. நம்ம எடுத்த படம்லாம் சரியில்லாத படமோ, அவர் எடுத்து நல்ல படமோ அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார். கத்தி இல்லாமல் ஒரு படம் எடுப்போம். நெல்லி சார் ட்ரை பண்ணுவோம். ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின். இப்போ லெனின் ரெட்டு ஓகே, லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் என்னடா ஓகே, சிவப்புக்கு ஓகே, லெனின் ஓகே. அப்புறம் அவங்களே ஒரு முத்திரை குத்திட்டாங்க. எனக்கும் ரெட் லேப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது. அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டாரு. அதுவும் ஒத்துக்க வேண்டியதான். எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கோ, நம்ம ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் இப்போலாம் சம்மந்தம் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போ. அதனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்டிலாம் வச்சுருக்காங்க. இயக்குனர் வினோத் சார், வாழ்த்துக்கள் சார். ஆமாம், ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிலிம்னு தெரில. ஆமாம், கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜோடி பத்து நல்லா இருக்கு, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமாம், அவங்க ஹீரோக்குங்க நீங்கள் என்ன அவ்வளோ மட்டும் இருக்குன்னே ஆள் வருவாங்க. அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லா இருக்கு. ஆமாம், எப்படி கமல் ஸ்ரீதேவி, ரஜினி, ஸ்ரீபிரியா மாதிரி லெனின்
அஸ்வின் ஜோடி பொறுத்து நல்லா இருக்குது. தொடரட்டும், ஜோடியும் தொடரட்டும், படங்களும் தொடர்ந்து எடுங்க. இல்லை ரெட் லேபிள் நான் தயாரிப்பட்ட கேட்டேன், என்னதான் படம்ட்டு. கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு, மழுப்புறாரு அப்படியே. ஆமாம், இல்லை சார் ஒரு கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு. காதல் கதையா அப்படின்னேன். இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. நீங்கள் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் டீ குடிச்சிருப்பீங்க. அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்கறது. அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ. அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்த எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாகலாம் அப்படியெல்லாம் ஸ்டெயினெல்லாம் பண்ணல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோட உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்தே தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம். ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம். அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் ஒரு திரைப்படமே வெளியே வருது. அதை யாரை நம்பி? நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான். அவருக்கு ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவங்களில் நான் பார்த்ததுலேயே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத சிறந்த படம்னு சொல்லுவாங்க. Good evening, everybody. Special thanks and my warm gestures to all the chief guests here. I'm very sorry, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. I'm very sorry. Sincere apologies. And first and foremost, I got introduced to the team through Mr. Vinod. நானும் அவரும் தமிழுக்கு என் ஒன்றே அழுத்தம்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ வி போத் ஷேர் அ வெரி லாங் ஜேர்னி டுகெதர். வெரி நைஸ் மேன், ஹம்பிள் மேன். அவர் நல்ல கேரக்டருக்காக தான் நான் இதில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் செகண்ட்லி நம்ம கம்பெனி சார் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்னாலும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பேமெண்ட்ஸ்லாம் நிறைய டிலே ஆகும். பட் உங்களோட வந்து அந்த கார்ப்பரேட் லெவல் டிஸ்பர்சல் இருந்துச்சு. And that was very impressive. Thank you so much, and I enjoyed working the project.